ஆர்யா நடிப்பில் 2026 இல் வெளியான மிஸ்டர் எக்ஸ் ஒரு விறுவிறுப்பான ஸ்பை தன்னிகரற்ற ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர். மனு ஆனந்த் எஃப்ஐஆர் புகழ் இயக்கியுள்ள இந்த படத்தின் திரைக்கதை அமைப்பு இதோ. திரைக்கதை சுருக்கம் பிளாட் சமரி. மிஸ்டர் எக்ஸ் என்பது ஒரு மர்மமான உளவாளியின் குறியீட்டு பெயர். சர்வதேச அளவில் நடக்கும் ஒரு பெரும் சதியை தடுப்பதே இந்த படத்தின் கதை. 1. அறிமுகம் மற்றும் பின்னணி. கதை ஐரோப்பாவின் ஒரு முக்கிய நகரத்தில் தொடங்குகிறது. ஒரு இந்திய தூதர் மர்மமான முறையில் கடத்தப்படுகிறார். இந்திய உளவுத்துறை ரா இந்த வழக்கை விசாரிக்கத் தொடங்குகிறது. ஆனால் கடத்தல்காரர்கள் மிக நுணுக்கமாக செயல்படுவதால் அவர்களை பிடிக்க ஆஃப் தி ரெக்கார்ட் ஏஜென்ட் ஒருவரின் உதவி தேவைப்படுகிறது. அந்த ஏஜென்ட் தான் ஆர்யா. மிஸ்டர் எக்ஸ். 2. நாயகனின் என்ட்ரி. ஆர்யா ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி அல்லது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏஜெண்டாக அறிமுகமாகிறார். அவர் தற்போது மறைந்து வாழ்கிறார். உளவுத்துறை அதிகாரி கௌதம் கார்த்திக் ஆர்யாவை தேடிப்பிடித்து இந்த மிஷனுக்கு அழைக்கிறார். ஆர்யா முதலில் மறுத்தாலும் கடத்தப்பட்ட தூதருக்கும் அவருக்கும் இருக்கும் பழைய சொந்த பந்தம் காரணமாக மிஷனை ஏற்றுக்கொள்கிறார். 3. மோதல் மற்றும் திருப்பம். ஆர்யா களத்தில் இறங்கியதும் இது வெறும் கடத்தல் மட்டுமல்ல, இந்தியாவின் பாதுகாப்பைச் சிதைக்கக்கூடிய ஒரு பெரும் பயோ சதி என்பது தெரியவருகிறது. கடத்தல்காரர்களுக்கு தலைமை தாங்குவது ஒரு சர்வதேச கிரிமினல் நெட்வொர்க். இதில் இந்தியாவிற்குள்ளேயே ஒரு துரோகி மோல் இருப்பதை கண்டறியும் போது திரைக்கதை சூடுபிடிக்கிறது. 4. கிளைமாக்ஸ். ஆக்ஷன் காட்சிகள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் உகாண்டா செர்பியா போன்றவை நடக்கின்றன. ஆர்யா தனது புத்திசாலித்தனம் மற்றும் அசாத்திய உடல் வலிமையை பயன்படுத்தி வில்லன்களின் கூடாரத்திற்குள்ளேயே புகுந்து எப்படி தூதரை காப்பாற்றினார், ஆயுதத்தை எப்படிச் செயலிழக்கச் செய்தார் என்பதே கிளைமாக்ஸ்.